என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது அர்த்தம் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். 4 காரியங்கள் சுருக்கமாக சொல்றேன். 4 காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தசமபாகம் கொடுக்கும்போது உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் 4 காரியங்கள். 1, இனி சாபத்தினால் நீங்கள் சபிக்கப்படுவதில்லை. 2வது, பட்சிக்கிறவனை அழிப்பார், பலன் இல்லாமல் போகாது, நிச்சயமாக பலன் உண்டாயிருக்கும், கையிட்டு செய்கிற வேலையில் பலன் உண்டாயிருக்கும். 3வது, இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமுள்ள ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், பொங்கி வழிகிற ஆசீர்வாதம். 4வது, எல்லாரும் கண்டு நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பார்கள். நீங்கள் போய் வெளியில் போய் தசமபாகத்தை பற்றி இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாலே சில ஆட்கள் இருக்காங்க இப்படி சொல்லுவாங்க. அது மோசேயின் காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் மோசேயினால் வந்தது, இயேசுவினால் கிருபை வந்தது. அதனால் மோசே நியாயப்பிரமாணத்தோடு இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறது தப்பு. ஏனென்றால் மோசேக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான். வாசிப்போம், இன்னொரு வசனம் காமிக்கிறேன். மோசேக்கு முன்னாடியே இருந்தது என்பதை காண்பிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். வாழ்க்கையின் ஆரம்பமே கொஞ்சம் இப்போ கரெக்டாக ஆரம்பிக்கிறான். பிரச்சனை ஆகிப்போச்சு, ஓடிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, வாழ்க்கையில் முதல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தசமபாகத்தை நான் செலுத்துவேன், சதம்பாகத்தை செலுத்துவேன்ற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறான். அப்போ யாக்கோபு பாருங்கள், ஆபிரகாமோடு நின்றுல யாக்கோபு தசம். அப்போ இது ஒரு பழக்கமாக இருந்து வந்தது என்பது விளங்குகிறது இல்லையா? இல்லைன்னா எப்படி இவன் திடீர்னு தசமபாகத்தை செலுத்துவேன்னு சொல்கிறான்? இது ஒரு பழக்கமாய் இருந்து வந்தது. ஆபிரகாமன் காலத்திலிருந்து இது ஒரு பழக்கமாய் இருந்து வந்தது. இயேசு சொல்கிறார் பாருங்கள் இதை பற்றி, மத்தேயு 23ஆம் அதிகாரம். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிலர் அப்படி சொல்லுவாங்க. சொல்லும்போது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அது பிசாசினுடைய பெரிய பொய் பாருங்கள். தசமபாகம்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நம் நல்வாழ்வுக்கு ஒரு வழி இல்லாதபடி சத்துரு பண்ண சில வழிகள். அதெல்லாம் 23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தசமபாகத்தை பற்றி சொல்கிறார். தசமபாகம்லாம் செலுத்துனீங்க, ஆனால் நீதி இரக்கம் விசுவாசம் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்றார். 2த்தையும் செய்யணுன்றாரு. தசமபாகத்தையும் செலுத்தணும், நீதி இரக்கம் விசுவாசம் அதெல்லாம் அதையும் கவனிக்கணுங்கிறார். இயேசுவே சொல்கிறார், தசமபாகத்தை அங்கீகரிக்கிறார். இயேசு தசமபாகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் செய்கிறீங்க, நல்லது செய்யுங்கன்ற. ஆனால் அதோட விசுவாசம் இரக்கம் இதெல்லாம் அன்பு இதெல்லாம் கூட சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அன்றைக்கு வாசித்தோம் இல்லையா, மெல்கிசேதேக்கை பற்றி வாசித்தோம். அந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், என்ன அர்த்தம் இதனுடைய அர்த்தம்? இங்கே மனுஷர்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னா அந்த காலத்தில் ஆசாரியர்கள் வாங்கினாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் இடத்துல கொண்டு வந்து செலுத்தினார்கள். உபாகம் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தசமபாகம் செலுத்துகிற ப்ரொசீஜர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் இடத்துல கொண்டு வந்தாங்க. அந்த ஆசாரியன் அங்கே நின்று இது கூடையாக கொண்டு வந்து கொடுக்குற இந்த பழங்கள் காய்கறிகள் அது இதெல்லாம் கொண்டு வந்து தசமபாகம் செலுத்துகிறாங்க இல்லையா? அன்றைக்கெல்லாம் அதுதான், ரூபா நோட்டு இல்லை, அன்றைக்கெல்லாம் பொருட்கள் தான் வந்தது. எல்லாத்தையும் கொண்டு வந்து தசமபாகம் செலுத்தினாங்க. அது எல்லாம் வாங்கினாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து செலுத்திருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் வாங்கி கொள்ளுகிறான் அவன். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். எல்லா மனுஷரும் மரிக்கிற மனுஷர்கள் தான். ஏன்னா சாதாரண மனுஷர் தான், என்றைக்கே இருந்தாலும் மரிக்க தான் செய்கிறார்கள். மரிக்கிற மனுஷர்கள் இங்கே தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் அல்லது மரிக்காதிருக்கிறவர் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். மெல்கிசேதேக்கை பற்றி பேசுது.
மரிக்காதிருக்கிறவன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்ப என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் தசமபாகம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? இன்றைக்கு நம்முடைய தசமபாகம் எப்படி கொடுக்கப்படுகிறது? அன்றைக்கு மெல்கிசேதேக்கிட்ட ஆபிரகாம் கொடுத்த தசமபாகம் மாதிரி தான் இன்னைக்கு. மரிக்கிற மனுஷர்கிட்ட நாம் தசமபாகம் கொடுக்கறது இல்லை, எங்கிட்ட கொடுக்கறது இல்லை, ஒரு பிரசங்கியார்கிட்ட கொடுக்கறது இல்லை. நீங்கள் ஒருவேளை அவங்க கிட்ட கொண்டாந்து கொடுக்கலாம் நீங்க, ஆனால் யார் அதை வாங்கிறது? மரிக்காதிருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே அதை பெற்றுக்கொள்கிறார். மனுஷன் அதை பெற்றுக்கொள்கிறது இல்லை, ஆண்டவராக இயேசுவே அதை தம்முடைய கரத்தில் பெற்றுக்கொள்கிறார். ஆசீர்வாதத்தை உரைக்கிறார், கூறுகிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ தசமபாகத்தை கொடுக்கும்போது ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஏதோ ஒரு சபைக்கு கொண்டு போய் கொடுக்கல, ஒரு மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கல, அல்லது ஏதோ ஒரு காஸ், ஏதோ ஒரு நல்ல ஊழியத்துக்கு அதுக்கு இதுக்கு கொண்டு போய் கொடுக்கல. எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? பிரதான ஆசாரியனாகிய மரிக்காதிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்கள் தசமபாகங்களை செலுத்தி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். மனுஷனெல்லாம் பார்க்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. இதை பார்த்து அதை பார்த்து கொடுக்க தேவை இருக்குதா இல்லையா, அது இதுக்கு கால்குலேட்லாம் பண்ண வேணாம். எப்படி கொடுக்குறோம்? நாம 10ல் 1 கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம். அதை யாரிடத்தில் செலுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை பெற்றுக்கொள்கிறாராம், ஆசீர்வாதத்தை வழங்குகிறாராம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த காலத்தில் ஆசாரியர்கள் கிடையாது. இந்த காலத்தில் எல்லாருமே ஆசாரியர் தான். நீங்கள் எல்லாருமே ஆசாரியர் தான். அப்படிதான் போதிக்குது வேதவசனம். அந்த காலத்தில் ஆசாரியத்தில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆசாரியர்களா, நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது இல்லையா? அப்போ எல்லாருமே ஆசாரியர்கள். அப்போ யார்கிட்ட தசமபாகத்தை கொடுப்பீங்க? அந்த பிரதான ஆசாரியர், மரிக்காதிருக்கிற, பிழைத்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியத்தில் தசமபாகத்தை செலுத்துகிறீர்கள் இல்லையா? சரி, மல்கியா 3:10 திரும்பி அங்கே இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை, எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை. I will pour out a blessing ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தைன்னு சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம். பிரெஞ்சு மொழியில் அவங்க வேதாமத்தில் இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நிறைய பாஷை தெரிஞ்சால் நல்லா இருக்கும் போல இருக்குது. பிரெஞ்சு மொழியில் இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பெனடிக்ஷன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போது என்ன, எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறத எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பெனடிக்ஷன். பெனே என்கிற வார்த்தை பிரெஞ்சில் என்னவாம்? குட் என்ற அர்த்தம், நல்லது என்ற அர்த்தம். டிக்ஷன் சொன்னால் பேசுறது, சொல்லப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்டு. அப்போ இடங்கொள்ளாமற் போக மட்டும் நல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளால் உன்னை நிரப்புவேன் என்று அர்த்தம். தசமபாகத்தை கொண்டு வர்றோம். 10ஆம் வசனத்தில் சொல்லப்படும், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் பெனடிக்ஷனை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். அப்ப இடங்கொள்ளாமற் போக மட்டும் நல்ல வார்த்தைகளை நான் வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? தசமபாகத்தை கொண்டு வந்து செலுத்தும் போது எப்படி ஆசீர்வாதம் உண்டாகிறது பாருங்கள். வானத்தில் பலகணியில் திறந்து அங்கேருந்து ரூபா நோட்டை கொட்டுறது இல்லை ஆண்டவர். நீங்கள் எங்கே கொண்டு வந்து கொடுத்தோன்னா அங்கேருந்து அவர் திறந்து அங்கேருந்து கடகடன்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் பின்னால் கடகடன் தங்க கட்டிகளாக கொட்டுறதில்லை. அப்படிலாம் செய்கிறதில்ல பாருங்கள். ரூபா நோட்டு கொட்டினார்னா அப்புறம் அங்கே இங்கே பிடிச்சிக்குவாங்க, செல்லாது. அது அங்கே அடித்த நோட்டெலாம் இங்கே செல்லாது, கள்ள நோட்டாக இருக்கும் அது இங்கே. அதனால் அப்படிலாம் செய்கிறதில்ல அவர். கள்ள நோட்டு வியாபாரம்லாம் பண்ணுறதில்ல அவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப வேண்டியதில்லை. அங்கேருந்து ரூபா நோட்டும் போட வேண்டியதில்லை, தங்க கட்டியிலும் போட வேண்டியதில்லை, அதெல்லாம் போட வேண்டியதில்லை. நான் என்ன பண்ணுறேன்? அங்கிருந்து நல்ல வார்த்தைகளை வருஷிக்க பண்ணுகிறேன். நான் அங்கிருந்து உனக்கு ஒரு பெனடிக்ஷன் கொடுத்துட்றேன்றார். அங்கிருந்து நல்ல நல்ல வார்த்தையில கொட்டிடுறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுகிறேன், தசமபாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நல்ல வார்த்தைகளை, உங்களை செழிப்பாக்கக்கூடிய ஆலோசனைகளை, ஐடியாக்களை, வார்த்தைகளை, என்னுடைய ஆலோசனைகளை, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய அறிவை உங்களுடைய ஆவிக்குள்ளாக வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். ஹலோ, இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், தசமபாகத்தை கொண்டு வந்த உடனே உள்ளத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நல்ல வார்த்தைகள், ஆலோசனைகள் உண்டாகிறது, நல்ல ஐடியாக்கள் உண்டாகிறது. தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய கற்பனைகள் உள்ளே உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. தேவன் காட்டுகிற வழிகள் உள்ளத்தில் உண்டாகிறது. ஏன்னா அந்த வழிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை
பொருளாதார பெருக்கத்தை அந்த வழிகள் தான் உண்டாக்க போகிறது. தேவனுடைய ஆலோசனை, தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகள், தேவன் சொல்லுகிற அந்த ஞானம், அவர் கொடுக்கிற அந்த அறிவு, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறது. அப்ப சொல்றாரு, தசமபாகத்தை கொடுத்த உடனே என்ன நடக்க போறது? நல்ல கவனிக்கணும். ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? கர்த்தர் உள்ளத்துல பல்வேறு ஐடியாக்களை கொடுக்க போகிறார். நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை தரலாம், நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஐடியாவை தரலாம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை தரலாம், நல்ல ஒரு பெருக்கத்தின் ஐடியாவை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த ஒரு ஐடியா போதும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஐடியா அளவற்ற விதத்தில் பொருளாதாரத்தை கொண்டு வரும். ஒரு ஐடியா தான் இன்றைக்கி ஜனங்கள்கிட்ட இல்லை பாருங்கள். ஐடியா இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், ஐடியா என்ன? நான் போதுன்ற வரைக்கும் ஐடியாக்களை வருஷிக்கிறேன்றார். வற்றாத ஐடியாக்களை உள்ள நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வசனத்தின் மற்ற போதனைகளோட ஒத்து போகிறது. வேத வசனம் எப்படி போதிக்கிறது பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். உலகத்தை எப்படி தாங்குகிறாராம்? தம்முடைய வார்த்தையினால தான் உண்டாக்குனார், வார்த்தையினால தான் தாங்குகிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும், பெருக்கத்தை உண்டாக்கணும், முன்னேற்றத்தில் உங்களை கொண்டு போகணும்னா எப்படி பண்ணலாம்? அதை வார்த்தையின் மூலமாக தான் அதை பண்ண. இதெல்லாம் போதிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால தான் இந்த பெனிடிக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ உங்களை இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் ஒரு பெருக்கத்துக்கு உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொண்டு போகணும்? அநேகர் பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கிறீங்க. அநேகர் என்னதான் போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு இதுக்கு மேலே தாண்டாதியா அப்படின்னு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேலை செய்யாது. சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களுக்கு அது வேலை செய்ய வாய்ப்பு கிடையாது. நான் 35 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது இதுக்கு மேலே போக முடியாதியா. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகட்டும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அன்ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் அந்த கேப்பை அகற்றி விட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார்? தசமபாகத்தை கொடுக்கும்போது நீ ஒருவேளை ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு கொடுக்குற ஐடியா இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உன்னை பெரும் அளவில் உன்னை கொண்டு போகக்கூடிய ஒரு ஐடியாவை நான் உனக்கு கொடுப்பேன். என்னதான் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியாது, தாண்டிடாத. ஹலோ, இது வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கிறவங்க அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஏதோ பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலமோ வீடோ ஏதோ 100 மடங்கு 1000 மடங்கு விலைக்கு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆச்சரியப்பட்டு போய் மலைச்சு போய், ஐயோ நான் என்ன பண்ணாலும் இப்படியும் சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன இடத்த வாங்கின, சின்ன இதை பண்ண, இந்த ஒரு சின்ன செயல் ஆவியானவரால் ஏவப்பட்டு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தயவில் அதை பண்ண, அது எனக்கு எவ்வளோ பெரிய வருமானம், எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க மைண்டில். ஹலோ, பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்க. அது இது சொல்கிறதெல்லாம் வேற. அது பிஸ்னஸ் மேனுக்கு ஒர்க் பண்ணும், உனக்கு எங்கே வேலை செய்யும். அது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஒர்க் பண்ண பார்க்கும். அது MBA படித்தவனுக்கு வேலை செய்யும், உனக்கு எதாவது வேலை செய்யும். நான் சொல்லுகிறேன், MBA கிடக்கட்டுங்க, இது MBAக்கு மேலே சொல்கிறேன். நான் MBAவெல்லாம் சாப்பிட்றோம். இது நான் சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உனக்கு ஒரு பெனடிக்ஷனை சொல்கிறேன். அந்த பெனடிக்ஷன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூட உனக்கு கற்றுத்தராத பெனடிக்ஷன் ஐடியா. அந்த ஐடியாவை நான் உன்னுடைய உள்ளத்தில் வைத்தால் அந்த ஐடியா உன்னை 1000 மடங்கு கூட பெருக பண்ணும், கோடிக்கணக்கான விதத்தில் உன்னை பெருக பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்போ வார்த்தையின் மூலமாக தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார். வார்த்தை தான் தாங்குகிறது. சுகமாகிறதுனா கூட என்ன பண்ணுறாரு? வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். நான் நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா படித்தோம், நம்ம ஞானத்தை வெள்ளியும் பொண்ணை தேடுறது காட்டிலும் ஞானத்தை அதிகமாக தேடி. ஏன்னு சொன்னால் அது நிலையான ஐஸ்வர்யத்தை உனக்கு கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வார்த்தையின் மூலமாக தான் ஐஸ்வர்யமெல்லாம் வருது பாருங்கள். வார்த்தையின் மூலமாக தான் ஆசீர்வாதமெல்லாம் உண்டாகிறது. அப்போ பாருங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னத்தை தர்றாரு? பலனை தருகிறார். அது எப்படி தர்றாரு பலனை? இந்த வார்த்தையின் மூலமாக தான். ஒரு பெனடிக்ஷன், ஒரு நல்ல வார்த்தை உள்ள போடுகிறார். அதனால தான் சொல்லியிருக்குது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். எதை பற்றி சொல்றாரு? வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வார்த்தை விதைக்கப்படுறதை பற்றி சொல்றாரு. அது பல விதமான நிலத்தில் விழுகிறது. 4 விதமான நிலத்தில் 4வது விதமான நிலம் தான் நல்ல நிலம். அதுதான் 30, 60, 100 பலன் தருவது.
அப்போ 25% பேர் தான் பாருங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால சொல்லிருக்கு, கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னு சொன்னால் கேட்கிற அந்த காரியங்கள் அதன் மூலமாக உண்டாகிற வெளிப்பாடு தான் உங்களை பெரிய ஆளாக்க போகிறது. உங்கள் படிப்பு பெரிய ஆளாகணும்னா அது ஒரு லெவலுக்கு உங்களை பெரிய ஆளாக்கலாம். அதை தாண்டி போகிறத நான் சொல்கிறேன். இப்போ வெளிப்பாடு, ஹலோ, படிப்பு நல்லது, ஆனால் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்து வெளிப்பாடு இல்லைன்னா போச்சு. வெறும் டிகிரியை வச்சு பாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் செவுத்தில். படிப்பு இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணுங்க, அதுக்கு மேலே இருக்கணும். படிப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெளிப்பாடு இருக்கணும் கண்டிப்பாக. படிப்பு இல்லாதனால உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு படிப்பு இல்லைங்க, இல்லைன்னா நான் அப்படி ஆகிட்டு இருப்பேன், டாப்பில் வந்திருக்கேன் நான். கர்த்தர் சொல்கிறார், நீ மேலாக இருப்பாய். படித்தா மேலாக இருப்பான்னு சொல்லல, படிங்க நல்லது. ஆனால் படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், நீ மேலாக இருப்பாய்ன்றது உங்களுக்கும் பொருந்தும், வெறும் படித்தவங்களுக்கு இல்லை. இருக்கீங்களா? அப்போ ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை வந்தால் சுகம் வந்துடுது, ஒரு வார்த்தை வந்தால் செழிப்பு வந்துடுது. கர்த்தர் சொல்றார், தசமபாகத்தை கொண்டு வாருங்கள், நான் அங்கிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து நல்ல வார்த்தைகளை கொட்டுவேன் உள்ளத்தில். அதை எதிர்பாருங்கள். தேவன் அற்புதமான ஐடியாக்களை, வார்த்தைகளை உங்களுக்கு தரும்படியாய் எதிர்பாருங்கள். தூக்குகிற, உயர்த்துகிற, நிறுத்துகிற ஐடியாக்களை அதை உங்களுக்கு தருவார். நிச்சயம் அதை செய்வார் என்பதை எதிர்பார்க்க.